அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஏன் இது அற்புதங்களின் மாதமாக இருக்கிறது? தேவன் அற்புதங்களை செய்வார். தமது வல்லமை விளங்கச் செய்யும் அற்புதங்களை செய்வார். பாருங்க, அற்புதம் வெற்றி பெறச் செய்யும். பாருங்க, இன்னைக்கும் கூட நான் சொல்றேன், வெற்றி பெறச் செய்யும் அற்புதம் என்று சொல்லி நான் சொல்ல போகிறேன். அப்ப இன்னைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாங்க. அந்த அற்புதம் உங்களை வெற்றி பெறச் செய்யும். ஆமென். அப்போ ஒரு அற்புதம் நடக்கும் போது அதனாலே நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள். வெற்றி பெறச் செய்யும் அற்புதமாக இருக்க போகிறது. 2 நாளாகமம் 20 பார்த்தீங்கன்னா, யோசபாத்து ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. பாருங்க, தூர இடத்துல இருந்து யுத்தம் வருகிறது. ஒருவேளை தூரத்துல இருந்து பிரச்சனை வரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறார். அப்ப யோசபாத்துக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, செபிக்கிறான். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பதில் வருகிறது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது. என்ன? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமென். 2 நாளாகமம் 20:15 பார்க்கிறோம், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இதை மட்டும் பிடிச்சுக்கோங்க. நீங்க சந்திக்கிறது யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய யுத்தத்தை கர்த்தரே நடத்துவார். கர்த்தரே நடப்பித்து கர்த்தரே ஜெயத்தை தருவார். நாம் வெற்றி பெறுவோம். என்ன நடந்தது? அவர்கள் பாடி ஸ்துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள்ளாக ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்களாம். அப்ப நான் சொல்றேன், சில யுத்தங்களை நாம சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் யுத்தம் பண்றாருன்னா நம்ம போய் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆண்டவர் குழப்பத்தை அவர்கள் மத்தியில் கொடுப்பார். ஒருவேளை உங்களை சுற்றிலும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் குழப்பத்தை கொண்டு வருகிறார். அவர் யுத்தம் பண்ணுவார். அவர்களுக்குள்ளாகவே பிரிவினைகள் வந்து அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். நீங்களோ வெற்றி பெறுவீர்கள். ஆமென். எனவே உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். இது பாருங்க, டோட்டலி மிரக்கல். என்ன செய்யறதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டாங்க. இவங்க போய் பார்க்குறாங்க, வெறும் பிரேதங்களாக இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், வெற்றி பெறச் செய்யும் அற்புதத்தை இன்று கர்த்தர் உங்களுக்காக செய்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த மிரக்கல்ல எல்லா கிரெடிட்டுமே ஆண்டவருக்கு தான் போகும். ஏன்னா இவங்க போய் பார்க்குறாங்க, அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படுறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனம் நீங்கள் அந்த 15 வசனம் படிச்சீங்கன்னாலும், அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். யுத்தம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இதைத்தான் நான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்க போறதுக்குள்ள அவர் எல்லாவற்றையும் முடிச்சிருப்பாரு. நீங்க வெற்றி பெறுவீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றியை இன்று பெறுவீர்கள். இந்த அற்புதம், தேவன் செய்ய போகிற இந்த அற்புதம் உங்களுக்கு அந்த வெற்றியை தேடித்தரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.